Hello students, welcome you all to the video lecture on chapter number 7, comparing quantities, example 2. The question is, an item marked at rupees 840 is sold for rupees 714. அதாவது மார்க்கெட் போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த ஐட்டம்க்கு மேலே ஒரு டேக் ப்ரைஸ் இருக்கும், ரைட்? ஸோ அந்த டேக் ப்ரைஸ் தான் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 840 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் சம்டைம்ஸ் நம்ம வந்து பில் போடும்போது வேற ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ரைஸ்க்கு பேர் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன இப்போ ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதே தான் வந்து பில் அமௌண்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போனா மீனிங் என்ன, டிஸ்கவுண்ட்டே கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டிஸ்கவுண்ட்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ராப்ளமில் மார்க்டு ப்ரைஸ் வந்து rupees 840, செல்லிங் ப்ரைஸ் வந்து 714. ஓகே, ஸோ ஜஸ்ட் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஓகே, ஸோ 10 minus 4 வந்து 6, இங்கே ஒரு 3 ஆகிடும். 3 minus 1 வந்து 2. ஓகே, 8 minus 7 வந்து 1, 126. அப்போ இந்த ப்ராப்ளமில் வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 126 rupees. ஓகே, அண்ட் தென் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கும் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ன்றதுனால நியூமரேட்டரில் டிஸ்கவுண்ட் இருக்கும், டினாமினேட்டரில் மார்க்டு ப்ரைஸ். என்ன மார்க்டு ப்ரைஸோ, அதாவது அந்த ட்ரெஸ்ஸோட மார்க்டு ப்ரைஸ் ஆர் அந்த ஐட்டமோட மார்க்டு ப்ரைஸ். ஓகே, பர்சன்டேஜ் அப்படின்றதுனால இன்டூ 100%. ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 126, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 840. ஓகே, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 840 இன்டூ 100%. ஸோ என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, அண்ட் தென் 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே வந்து 42, இங்கே வந்து 5, 5 2s are 10. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா 7 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ 7 6 are 42, 7 1s are 7, பேலன்ஸ் ஒரு 5 இருக்கும், 56 ஆயிரும். 8 7s are 56. அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 6 டேபிள்ஸ் அப்ளை பண்ணும்போது 6 1s are 6, 6 3s are 18. ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 3 into 5, டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது. ஸோ 3 5s are 15. ஓகே, ஸோ 15% தான் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100%. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.